வணக்கம். நான் விஜயன் அதிகமான அகாடமியிலிருந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2க்காக நம்ம ஒரு ஆன்லைன் டெஸ்ட் சீரியஸ் கண்டக்ட் பண்ணோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 200+ டெஸ்ட் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ண வைக்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். மெயினாக வந்து பார்த்தோம் அப்படின்னா 25 தேர்வுகள் அப்படிங்கிறத நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருப்போம். அது இல்லாமல் நிறைய டெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கண்டக்ட் பண்ணியிருப்போம். சரியா? ஸோ இதுக்கு நம்ம மெயினாக படிக்க சொன்ன சோர்ஸ். ஸோ என்ன சோர்ஸ்லாம் சொல்லியிருந்தோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டடி பிளான். ஸோ ஒரு பிளான் வந்து பார்த்தோம் அப்படின்னா 25 டார்கெட் பேஸ் பண்ணி நம்ம ஒரு டெஸ்ட் கொடுத்துருந்தோம். சயின்டிஃபிக் டெஸ்ட். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் வைஸ் டெஸ்ட் கொடுத்துருந்தோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே படிக்க சொல்லியிருந்தோம். அப்புறம் அடிஷனல் டெஸ்ட் இந்த மாதிரி நிறைய தேர்வுகள் கொடுத்துருந்தோம். கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் கொடுத்துருந்தோம். தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் எக்ஸ்ட்ரா சோர்ஸ் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம். ஜிஎஸ்க்கு தற்கால தமிழ்நாடு வரலாறுல இருந்து அதில் ஒரு 12 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம். ஸோ தமிழுக்கு எக்ஸ்ட்ராவா ஒரு 15 தேர்வுகள் கண்டக்ட் பண்ணோம். ஸோ இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா? ஸோ என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஸோ நம்ம தமிழுக்கான சோர்ஸ். ஸோ தமிழில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேட்கப்பட்ட கேள்விகள் ஸோ எங்கேருந்து கேட்கப்பட்டது, ஸோ அதுக்கான சோர்ஸ் என்ன, ஓகேங்களா? சோர்ஸ் புக் எங்கே, எந்த பேஜ்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கூடவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம டெஸ்ட் மேட்ச்சில் எந்த டெஸ்ட்டில் அந்த கொஷின் இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து உங்களுக்கு ஒரு பிடிஎஃபாக கம்பைல் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இதை நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், ஷேர் பண்ணுறேன், நீங்களும் ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ கொஷின் இருக்குது அப்படின்னா அது ரிலேட்டடான கண்டென்ட் உங்களுக்கு புக்கில் எங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ அதோட பேஜ் இருக்கு. சரிங்களா? சேம் அதிகமான அகாடமியிலிருந்து தமிழ் புத்தகங்கள் வாங்கியிருந்தீங்கனாலும் ஸோ அந்த புத்தகத்தில் சேம் இந்த போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம், அவைலபிளாக இருக்கு. சரிங்களா? ஸோ அந்த கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது ரிலேட்டான கொஷினை நம்ம வந்து கேட்டிருப்போம். ஸோ அதுக்கான ப்ரூஃபையும் நம்ம வந்து எந்த பேட்ச்ல இருக்கு, எந்த டெஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து அப்டேட் பண்ணியிருப்போம். சரிங்களா? அதே மாதிரி இது ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் சரிங்களா, இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரியான ஒரு பெரிய கொடுக்கல. ஏன்னா புக் சோர்ஸ் மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஸோ கேள்விகள் எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணோம். அப்படிங்கும்போது ஆன்லைனில் நம்ம வந்து என்ன பண்ணுவோம், உட்காந்து மறுபடியும் ஒவ்வொரு கொஸ்டின் அனலைஸ் பண்ணி எங்கெங்கெல்லாம் இருக்குது, எந்தெந்த தேர்வுகள்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் டைம் எடுத்து அப்டேட் பண்ணோம். ஓகே. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஸோ எந்த மாதிரி கனெக்ஷன் இருக்குது அப்படின்னு நீங்களே பார்க்கலாம். ஸோ டேரெக்டாக அப்படியே அந்த கொஸ்டின் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த ஓவியர் சாமிநாதனுடைய வாழ்க்கை வரலாறு நூலினுடைய பெயர் என்ன, அது 6th ஓல்டு புக் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணியிருப்போம், உங்களுக்கு 6th கேட்ட கொஸ்டின்ல ஸோ பாருங்க, ஓவியர் சாத்தனது வாழ்க்கை வரலாறு, இது ஒரு ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் வந்து 4 ஸ்டேட்மெண்ட் அவரை பற்றி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஒரு கொஸ்டின் வச்சிருக்கோம். அதுக்கு தனியாக இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட்ல நம்ம கண்டக்ட் பண்ணது தான். ஸோ அப்படியே வந்து அந்த கொஸ்டின் வந்து இங்கே வந்து வந்திருக்கு. இப்போ இங்க கொஸ்டின் இது இந்த டெஸ்ட் எப்படி யூஸ் பண்ணுவாங்க, பாஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒருவேளை இதை தப்பு பண்ணியிருந்தாங்கனாலும் இதில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை படிச்சுட்டு ஓகே, இதில் கொடுக்கக்கூடிய ஆப்ஷனை படிச்சு கீழே இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷனை படிச்சு ஓகே ஒரு கிளாரிட்டி ஒரு கொஸ்டின் அனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு தப்பே பண்ணியிருந்தாலும் இந்த ஸ்டேட்மெண்ட் ஏன் சரி, ஏன் தப்பு சொல்றாங்க, அப்போ அதுக்கான சரியான ஸ்டேட்மெண்ட் என்ன, இந்த மாதிரி எல்லா வகையிலையும் அந்த ஸ்டேட்மெண்ட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி அந்த கொஸ்டினை ரிவைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கூட அந்த பர்டிகுலர் கொஸ்டின்ஸ் எக்ஸாம்ஸில் வரும்போது ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் படிக்கல அப்படின்னா கூட பாருங்க, பெருஞ்சத்தினால் நடத்தப்படாத இதிலே தெரிவு செய்யுங்க. ஸோ ஆன்சர் வந்து மார்க் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம என்ன பண்ணிப்போம், டெஸ்ட் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் எங்கே இருக்குது, புக்கில் இருக்குதா, நீங்களும் படிச்சிருப்பீங்க. நம்மளும் என்ன பண்ணிப்போம், அந்த பேஜில் அந்த கொஸ்டின் எடுத்திருப்போம். இப்போ இதுகளில் பொருந்தாதது என்ன ஸ்டாண்டர்டில் எடுக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரியா? நடத்தப்படாத இதழை தெரிவு செய்க. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருப்போம், பொருந்தாதது எது, ஓகே, பொருந்தாத இது. இப்போ கொஸ்டின் எடுக்கிறவங்க ஸோ கீர்த்தனா அவங்க வந்து ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வந்து செட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இந்த டைம் ஓகே. ஸோ அவங்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ கொஸ்டின்ஸ் எடுத்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபெக்ட் ஆச்சு. ஸோ கைட் பண்ணோம், ஸோ இந்த மாதிரி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களோட கொஸ்டின் செட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க. ஸோ டீமில் வந்து பார்த்தீங்கன்னா டீம் மெம்பர்ஸ் கைடன்ஸோட சூப்பராக எடுத்து கொடுத்துருந்தாங்க. பாருங்க, இதெல்லாம் வந்து உதகை அப்படிங்கிறது இப்போ நம்ம உதக மண்டலம் ஈஸி தான். சரியா? ஸோ அது நம்ம எடுத்த கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்து புக்லேயும் அதை பற்றி கொடுத்துருப்பாங்க, நீங்களும் படிச்சது ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நம்ம என்ன பண்ணிருப்போம், உதகை அப்படிங்கிறது மறு இப்போ இதை அப்படியே ஆப்போசிட். ஓகேங்களா? ஆப்ஷன்ல இருக்கு, கேள்வியா இருக்கு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ். ஸோ அந்த மாதிரி நம்ம டெஸ்ட் மேட்ச்ல அப்படியே இருக்கும். சரிங்களா? அந்த கொஸ்டின் அப்படியே வந்து நிறைய தேர்வுகளை ரிப்பீட் ஆகிறத பார்க்க முடியும். நீங்க எந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டாலும் ஸோ அதனுடைய கண்டென்ட் நான் சோர்ஸா சொல்றேன் இல்லையா, அந்த கண்டென்ட் கான்செப்ட் ஸோ கண்டிப்பா அதில் எக்ஸ்பிளனேஷன் சொல்யூஷன்ல உங்களுக்கு வந்து இருக்கும், அந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு இடத்துல இருக்கும். சரிங்களா? ஸோ இது எதுக்காக சொல்றேன் அப்படின்னா இந்த மாதிரி ஓகே. ஸோ அப்படியே அந்த கொஸ்டின் அப்படியே கொஸ்டின் வந்து பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த கொஸ்டின் என்ன கொஸ்டின், ஐயம் ஊக்கம் உண்மை. ஓகேங்களா? ஸோ அது புக்ல இருக்கக்கூடியது தான். புக்கில் இருந்து படிச்சா வருமானா வரும், கேட்டிருக்காங்க. சரியா? புக்கை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா கண்டிப்பாக படிச்சாகணும். ஆனால் புக்கும் மெயினாக படிச்சாகணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். பாருங்க, சேம் கொஸ்டின் எடுத்திருக்கோம், சேம் கொஸ்டின் ரிப்பீட் ஆயிருக்கு. ஓகேங்களா? சார் அப்போ நீங்கள் புக்கில் எடுத்த கொஸ்டின் மட்டும் தான் சார் ரிப்பீட் ஆயிருக்கா, எக்ஸ்ட்ரா சோர்ஸ் அப்படிங்கிறது அதர் சோர்ஸ்லேருந்து எந்த கொஸ்டினும் வரலையா அப்படின்ட்டு அதுலேயும் வந்துருக்கு. ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா சோர்ஸ் படிக்க சொல்றதுக்காக எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ரெஃபரன்ஸ் 10 கொஸ்டின் நம்ம படிக்க சொன்ன மெட்டீரியல் ஒரு 5 சோர்ஸ் கொடுத்து ஒரு பிடிஎஃப் கொடுத்துருப்போம். தமிழுக்கு மட்டுமே தனியாக கண்டக்ட் பண்ணோம். அந்த பிடிஎஃபை ஒழுக்கா படித்தவங்க 10 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டன் பண்ணியிருக்கலாம். 10 கொஸ்டின்ஸ் அதுலேருந்து வந்திருக்கு. அப்படி இல்லை இந்த டெஸ்ட்டே அட்டன் பண்ணிட்டு அதில் இருக்கக்கூடிய கொஸ்டினை படித்தவங்க 7 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டன் பண்ணியிருக்கலாம். அதுக்கான ப்ரூஃபும் நான் இங்கே வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இதனால
ஏன்னா குரூப் 4 எக்ஸாம்ஸ் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ இதுலேருந்து சில சோர்ஸை நம்ம பிக் பண்ணி நிறைய நம்மளால படிக்க முடியாது. அட்லீஸ்ட் நம்ம வந்து இந்த சோர்ஸ் வந்து ரெஃபர் பண்ணலாம், கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்கு கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு. ஸோ அதனால இந்த சோர்ஸ் ரெஃபர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ம வந்து ஒரு 15 டெஸ்ட் கண்டக்ட் பண்ணோம். ஸோ அந்த 15 டெஸ்ட்ல இருந்து நமக்கு 10 கேள்விகள் வந்து வந்திருக்கு. சரியா, அதுல எக்ஸாக்டா நம்ம எடுத்த கொஸ்டினே வந்து பார்த்தோம் அப்படின்னா 7 கேள்விகள் வந்து அப்படியே வந்திருக்கு. ஸோ அதுக்கான ப்ரூஃபுமே நாங்கள் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். சரியா, ஸோ அது எல்லாமே நீங்கள் 1 by 1 பார்க்கலாம். இப்போ இது வந்து பாருங்க. ஸோ இது வந்து புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான், பாக்ஸ் ஒரு போயம் தான். சரியா, ஸோ உறவு நீர் அழுவத்து ஓடுகளும் கரையும் துறை. சரியா, புக்கில் இருக்கு. கடியலூர் உருத்திரங்கண்ணனார். ஸோ நம்மளும் எடுத்துருக்கோமா, பாடல் வரிகள் யாருடையது. ஸோ என்ன ஸ்டாண்டர்ட் இருக்குமோ அந்த ஸ்டாண்டர்டில் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸும் நல்லா இருக்கும், கொஸ்டின் ரிஃப்ளெக்டும் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறதுக்காக தான். பிறமொழி சொல்லி தேர்ந்தெடு. ஸோ வாடகை புக்கில் இருக்கு, சோர்ஸ் எங்க இருக்குன்னு சொல்லியாச்சு. டெஸ்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் சொல் என்னன்னு கேட்டிருக்கோம், வாடகை, அதுக்கு என்ன மீனிங் தெரியும். ஸோ தெரிஞ்சதெல்லாம் ஆன்சர் பண்ணியிருக்கலாம். இது டெஸ்ட்ல படிச்சு ஆன்சர் பண்ணலாம், உங்களுக்கும் தெரிஞ்ச கேள்வி தான். பட் நம்ம வந்து அந்த டெஸ்ட்லையும் வச்சிருக்கோம், உங்களுக்கு அந்த கொஸ்டின் ரிஃப்ளெக்டும் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சரியா, இதுக்கு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் அப்படின்னு இது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் தெரியும். இதை நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும். சரியா, ஸோ ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இது படிச்சவங்க ரொம்ப படிச்சவங்க ஆன்சர் பண்ணுவாங்க. இப்போ இது புக்கில் இல்லையா சார்னா புக்கில் இருக்கு. சரியா, இந்த கொஸ்டினுக்கான கண்டென்ட் புக்கில் இல்லையா சார் அப்படின்னா இதுக்கு ரூல்ஸ் என்னவோ அது இருக்கு. ஸோ அதை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ணுறது பண்ணலாம். பட் இது இங்கே இன்க்ளூட் பண்ணலை. சரிங்களா, இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா நாட்டிக்கல் மைல். இப்போ இதுவுமே வந்து நான் வந்து எக்ஸ்ட்ராவாக தான் விட்டுருக்கேன். பட் இதெல்லாம் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம வந்து நாட்டிக்கல் மைல் அப்படின்னு பல வாட்டி கேட்டிருப்போம், சோர்ஸும் இருக்கும். சரிங்களா, ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணலாம். அரைசன் அப்படிங்கிறது வந்து தொடுவானம். ஸோ அதில் ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா 3-1 அப்படிங்கிறத மேட்ச் பண்ணி இந்த கொஸ்டினை ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். சரிங்களா, ஸோ அந்த மாதிரி சில கேள்விகள் இருக்கும், அதை ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்காக கொஸ்டின் வந்து ஈஸி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. கண்டிப்பாக வந்து கடினமான கேள்வி தான். ஓகே, ஓரளவுக்கு நம்ம வந்து போடக்கூடிய கேள்விகளாக இருந்தது. ஸோ இந்த மாதிரி சில வார்த்தைகள்லாம் இருக்குது, இதெல்லாம் நமக்கு வந்து புக்கில் இல்லை, நமக்கு நம்ம படித்த மாதிரி இருக்காது. ஸோ அந்த மாதிரி எல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணல. சரிங்களா, ஸோ அது எல்லாமே வந்து எக்ஸ்ட்ராவா வச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நான் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து புதிய புதிய வார்த்தைகள் தான், உயிரியலிருந்து கேட்டதா இருக்கட்டும். சரிங்களா, ஸோ இதெல்லாம் எக்ஸ்ட்ரா சோர்ஸ். ஸோ புதிய புதிய வார்த்தைகள், கலைச்சொல்கள், தமிழ் சொல் அகராதி. ஸோ அதில் தான் நம்ம படிக்கணும். ஒரு 1500 பேஜ் இருக்கும். அந்த புக்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆன்சர் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ சில இதெல்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது, அது இருந்திருக்கும். நம்ம வந்து சோர்ஸாக கொடுத்துருப்போம். சிலது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் புக்கில் கொடுத்துருப்போம். அங்கே நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி நம்மளுடைய ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் வாங்கினவங்களுக்கு அது ஒரு வகையில் அட்வான்டேஜாக இருந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி புக்ஸு, எக்ஸ்ட்ரா சோர்ஸ் என்ன வேணும், என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா, ஒரு ரெஃபர் பண்ணி பாருங்க. ஸோ இந்த பிடிஎஃப் கம்ப்ளீட்டான ஒரு பிடிஎஃப். ஸோ இன்னும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ண ஒரு கண்டென்ட்டும் நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ எவ்வளோ சார் கேள்விகள் வந்து கேட்டிருக்கு அப்படின்னு கேட்டால் ஸோ 50க்கு மேற்பட்ட கேள்விகள். சரியா, ஸோ 50 கேள்விகள் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ நம்மளோட டெஸ்ட் சீரியஸில் இருக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம சொன்ன சோர்ஸ் புக்கு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டெஸ்ட்டுக்காக சொன்ன சோர்ஸு இதெல்லாம் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம புக்ல இருந்து கேட்ட கேள்விகளும் சரி ப்ளஸ் இதில் இருக்கக்கூடிய கேள்விகளும் சரி ஆன்சர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா 65+ கொஷின்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்சர் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகேங்களா, ஆன்சர் பண்ணலாம். பட் எல்லாராலையும் பண்ண முடிஞ்சிடுமா அப்படின்னு கேட்டால் ஸோ நல்லா படித்தவங்க, அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அந்த டைமில் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்து இந்த எக்ஸாம்ஸை ப்ராப்பராக அப்ரோச் பண்ணவங்களால இதை வந்து பண்ணியிருக்கலாம். இந்த கொஸ்டின் மினிமம் இதுக்கு மேலேயும் பண்ணியிருக்கலாம். நான் வந்து இந்த மேலேயும் சொல்கிறேன். ஸோ நீங்கள் இதில் வந்து கவுண்ட் பண்ணி பாருங்க. நான் டீட்டெயிலான அனாலிசிஸ் எந்தெந்த இதுலேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு லிஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். சரிங்களா, எக்ஸாக்ட் நம்பர்ஸோட அந்த பிடிஎஃப்ல நான் ஃப்ரண்ட் பேஜஸ்லேயே அந்த ஸ்டாட்ஸ் வந்து அப்டேட் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ அதை அப்படியே கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஓகேவா, ஸோ இது நெக்ஸ்ட் மேபி நீங்கள் வந்து குரூப் 4 நெக்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க, குரூப் 2 படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு அனாலிசிஸாகவும் இருக்கும். அண்ட் டெஸ்ட் மேட்ச் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் ஆகும். கண்டிப்பாக இது வந்து கொஸ்டின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும், அந்த ஸ்டாண்டர்டில் இருக்கும். ஓகே, ஸோ படிக்கிறதுக்கு உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஸோ இதை வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கோம். ஓகே, குரூப் 4 அண்ட் குரூப் 2க்கான பேச்சஸ் அட்மிஷனும் சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறோம், இன்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. ஸோ இன்னும் பெட்டரான கண்டென்ட், இன்னும் இந்த எக்ஸ்ட்ரா சோர்ஸ் என்னெல்லாம் இருக்கும் அதுவும் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை எப்படி படிக்க வைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி ஜிஎஸ்க்கு வந்து இப்போ தற்கால தமிழ்நாடு வர லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு 1 மந்த் முன்னாடி ஸ்டார்ட் பண்ணோம். தமிழுக்கு எக்ஸ்ட்ரா சோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தோம். அந்த மாதிரி இனி வந்து பார்த்தீங்கன்னா எது நமக்கு தேவையோ, இனி படிச்சு தான் ஆகணும் அப்படிங்கும்போது அதுக்கு என்ன தேவையோ அதை தேவையான அளவு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நிறைய நம்மளால் படிக்க முடியாது. முதல்ல ஃபவுண்டேஷன் ஸ்கூல் புக் அப்படிங்கிறத நல்லா படித்து முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுமோ அதெல்லாமே நம்ம 1 by 1 ஆட் பண்ண தான் போகிறோம். எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணதையும் எக்ஸாம்ஸ் வந்துருச்சு அப்படின்னு ஒரி பண்ணுறதுக்கு பதிலாக முதல்ல சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். எக்ஸாம்ஸ் அடுத்த வருஷம் நம்ம படிக்க போகிறோம் அப்படின்னா எவ்வளோ சீக்கிரம் இயர்லியராக ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னு எந்த கவலையும் இல்லை. ஸோ மெதுவாக நீங்கள் வந்து படிச்சு வரலாம். டைமை பற்றி நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. லேட்டாக ஸ்டார்ட் பண்ணும்போது தான் நமக்கு டைம்லேயே இதெல்லாம் படிக்க முடியுமா ஒரு கேள்வி வரும். ஸோ அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியும் அவ்வளோ சீக்கிரம் உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கான கைடன்ஸ் ஏதாவது நீட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பர். குரூப் 4க்கான டெஸ்ட் சீரியஸ் கிளாஸு
இது எல்லாமே போகுது, ஆஃப்லைன் அண்ட் ஆன்லைன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சினா அப்படியே வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி.